இப்போயான ஒரு சாதாரண தெலுங்கு மசாலா படம். விஜய் அவர்களை தெலுங்கு மக்கள் தான் வாழ வச்சுருக்காங்க, தெலுங்கு டிரெக்டர்ஸ் தான் வாழ வச்சுருக்காங்க. குறிப்பாக மகேஷ் பாபு அவர்கள் வாழ வச்சுருக்காரு. பெண்கள் பெருமையை பற்றி பேசக்கூடிய ஒரு படத்தை வச்சு அதை வச்சு நான் எலெக்ஷனில் ஓட்டு வாங்கிடுவேன் அப்படின்ற ஒரு பிளானில் அந்த படத்தை எடுத்துட்டாரு. ஆனால் இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணுங்க, நீங்கள் மறுதணிக்கை செஞ்சு ஒரு தடவை இன்னொரு தடவை பார்த்து பண்ணுங்க. ஒரு சில கட்டை நம்ம வாங்கிக்கலாம், எல்லா கட்டையும் நீங்கள் இப்படி பண்ண சொன்னால் எப்படி சார்? அது இல்லாமல் எனக்கு யூஏ கொடுத்தா தான் என் படத்தை பார்க்க வருவாங்க. படம் நடிக்க நான் ரஜினிகாந்த் கிடையாது. நான் கட்சி ஆரம்பிச்சு நான் சிஎம் ஆயிடுவேன் ஆச்சா புச்சான்றாரு. அவருடைய ஒரு படத்தை அவர் ரிலீஸ் பண்ண முடியுதா? கேட்டிருக்காங்க, யார் இவர் ஜெகதீஷ் பழனிசாமின்னு ஒருத்தர் உள்ள வர்றாரு. ஒருத்தர் உள்ள வந்து அவர் உங்களுக்கு பிஆர்ஓ இருந்திருக்காரா இருக்கிறாரு. ஆனால் அவர் கையில் இவ்வளோ பணம் வந்து புரண்டு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்னு வராரு, அவருடைய பின்புலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. மங்காதாவுடைய அதாவது ப்ரீ சேல்ஸ் ரீரிலீஸோடைய ப்ரீ சேல்ஸ் வந்து கில்லியோட டபுள் மடங்கு இருக்கான் சார். மங்காதா அப்படிப்பட்ட ஹிட்டு சார். விஜய்க்கு 4 ஹிட்டு சேர்த்தா அஜித்துக்கு அந்த ஒரு மங்காதா போகுது சார். சில பேர் பாஜக விஜய் பார்த்து பயந்துருச்சு, திமுக விஜய் பார்த்து பயந்து திமுக பாஜக கூட்டணி போட்டுருச்சு. உங்களுக்குலாம் என்னடா பிரச்சனை? எங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனையா இருக்கக்கூடிய கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் எதுவும் பேச மாட்டோம். ஜெம் சினிமா ஸ்நேகிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். இன்னைக்கு நம்மளோட நேர்காணலில் திரு சத்யன் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. ஸோ அவர்கிட்ட இப்போ ஜனநாயகன் படத்துடைய பிரச்சனை தான் வந்து இப்போ ரொம்ப அந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, அதாவது பிப்ரவரி போகுமா இல்லை எலெக்ஷன் முடிஞ்சுதான் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேசப்பட்டு போயிட்டு இருக்கு. மேபி இப்போவுமே வந்து அந்த பிரச்சனை அதாவது இன்னும் தீர்ப்பே சொல்லலை, ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு டேட்டே சொல்லாமல் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன நடந்துட்டு இருக்கு, இப்போ என்ன கரண்ட் இஷ்யூவாக போயிட்டு இருக்கு, அது எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. படம் என்ன நிலைமையில போயிட்டு இருக்கு சார்? அதாவது ஜனநாயகன் அவங்க அந்த குழு இருக்கு இல்லையா, அந்த குழு அவங்க வந்து எப்படின்னா அந்த படம் எடுக்க ஆரம்பித்த அன்னையிலேருந்தே ஐயோ இந்த படத்தை இவன் தடுக்க வருவான், அவன் தடுக்க வருவான், இப்படி பண்ண மாட்டான், இப்படி நம்மளை இறக்க விட மாட்டான்னு ஆரம்பத்துலேருந்தே அந்த படத்துக்கு வந்து இதுதான் பிரச்சனையே தான். எதுவும் இல்லை. அந்த படம் என்ன சார், பகவன் கேசரி ரீமேக்கில் என்ன சார் நீங்கள் போட்டு அதில் என்ன பண்ண முடியும்? அதில் என்ன கண்டென்ட் என்ன இருந்துட்டு போகுது சொல்லுங்கள்? எதுவும் இருக்காது. ரைட்டுங்களா? ஒரு சப்பையான ஒரு சாதாரண தெலுங்கு மசாலா படம். விஜய் அவர்களை தெலுங்கு மக்கள் தான் வாழ வச்சுருக்காங்க, தெலுங்கு டிரெக்டர்ஸ் தான் வாழ வச்சுருக்காங்க. குறிப்பாக மகேஷ் பாபு அவர்கள் வாழ வச்சுருக்காரு. அதனுடைய நீட்சி தான் அவருடைய கடைசி படம் கூட ஒரு தெலுங்கு படத்தை ரீமேக் பண்ணி, அதுவும் பாலையா அவருடைய படத்தை ரீமேக் பண்ணி அவருடைய அந்த கடைசி படம்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார் இல்லையா. நான் அது இல்லைன்னு முதலேருந்தே பேசிக்கிட்டு இருக்கேன். கடைசி படம்னு சொல்லிட்டு இருக்கார் இல்லையா. அதில் அவர் வந்து இல்லை, நான் வந்து தெலுங்குகிட்டே போய் சரணடைஞ்சு அதுலேயே ஏதாவது ஒரு படத்தை எடுத்து குறிப்பாக பெண்கள் பெருமையை பற்றி பேசக்கூடிய ஒரு படத்தை வச்சு அதை வச்சு நான் எலெக்ஷனில் ஓட்டு வாங்கிடுவேன் அப்படின்ற ஒரு பிளானில் அந்த படத்தை எடுத்துட்டார். இப்போ முன்னாடியே சொல்லியிருக்காருங்கிற மாதிரி ஒரு செய்தி ஒன்று இருந்துச்சு. அதாவது படம் வந்து இந்த மாதிரி கடைசி படம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஆகும், உங்களுக்கு ஓகேவாங்கன்னு ப்ரொடக்ஷன் டீம். அதுதான் நானும் சொல்ல வரேன். நீங்கள் டே 1லேருந்தே நீங்கள் இந்த படத்தில் பிரச்சனை வரும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அப்போ நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும், நடக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸையும் யாராவது ஒருத்தர் வந்து அவங்க அந்த மொத்த படக்குழுவுக்கும் அல்லது படக்குழுவில் உள்ள ஒரு நபருக்கோ அகெயின்ஸ்டாவோ அப்படிலாம் எதிரில் வந்து நின்னாலே அவன் எதிரிடாவன் அந்த மைண்ட் செட்டில் தான் அவங்க டீல் பண்ணுறாங்க சார். நீங்கள் சிபிஎஃப்சி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, படத்தை பார்க்குறீங்க, படத்தை பார்த்துட்டு படம் சரியில்லைன்றீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை, நான் யூஏ கொடுக்க முடியாது, கட் பண்ணு வையே அப்படின்றீங்க. ரைட்டா? நீங்கள் அப்படி என்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா நான் ஒரு டிரெக்டராக இல்லை நான் ஒரு ப்ரொடியூசர், டிரெக்டர் கூட கிடையாது, அவர் பாவம், அவர் பாட்டு கோயில் குழந்தை சுற்றிட்டு இருக்காரு, ப்ரொடியூசர். நான் ஒரு ப்ரொடியூசராக நான் என்ன பண்ணுவேன், இல்லை சார் என்ன இப்படி சொல்கிறீங்க, இதெல்லாம் நல்ல சீன் தானே, இதெல்லாம் வைக்கணும், கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ணி கொடுங்கன்னு நான் கேட்கணும், ரெக்வஸ்ட் பண்ணணும். இல்லைனா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு நரேந்திர மோடி தெரியும், நான் நரேந்திர மோடி வச்சு உங்கள்கிட்ட பேச வைக்கணும் சார், கொஞ்சம் என் படத்தை என்னென்னு பார்த்து. அப்படி இல்லையா, நரேந்திர மோடியோட எனக்கு ராகுல் காந்தி நல்ல பழக்கம், ராகுல் காந்தி விட்டு உங்கள்கிட்ட பேச வைக்கணும். ராகுல் காந்தி பேசினா நீங்கள் பண்ண மாட்டீங்களா? பண்ணுவீங்க கண்டிப்பாக, ஆப்வியஸ்லி. ஏன்னா அதுதான் வந்து பவர், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவீங்க. இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள், இல்லை எனக்கு தெரிஞ்ச நபர்கள் யாரையாவது வச்சு உங்களை அழுத்தத்தை கொடுத்து பண்ண வைக்கணும். இல்லையா, அடுத்த ஃபைனல் ஆப்ஷன் நான் என்ன பண்ணுன்னா, சார் என்ன இப்படி சொல்கிறீங்க, வேணா இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணுங்கள், நீங்கள் மறுதணிக்கை செஞ்சு ஒரு தடவை இன்னொரு தடவை பார்த்து பண்ணுங்கள். ஒரு சில கட்டை நம்ம வாங்கிக்கலாம், எல்லா கட்டையும் நீங்கள் இப்படி பண்ண சொன்னால் எப்படி சார்? அது இல்லாமல் எனக்கு யூஏ கொடுத்தா தான் என் படத்தை பார்க்க வருவாங்க. படம் நடிக்க நான் ரஜினிகாந்த் கிடையாது, படம் நடித்து 4 நாளில் 400 கோடி சம்பாதிக்க நான் ரஜினிகாந்த் கிடையாது, இந்தியாவிலே அவருக்கு மட்டும் தான் அந்த பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசணும். அதை விட்டுட்டு படம் வந்து சரியில்லை, படத்தை சரியில்லைன்னு சொல்லி உட்காந்து பார்க்குற சிபிஎஃப்சிலேயே 5 பேர் இருக்காங்கன்னா அதுலேயே ஒரு
இஸ்லாமிய சகோதரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இது இஸ்லாமியர்களுக்கு எதிராக விஜய்க்கு வந்து ஒரு ட்ராக் ரெக்கார்டே இருக்குது, இஸ்லாமியர்களுக்கு எதிராக படம் எடுத்தது. துப்பாக்கியில் துவா செஞ்சுட்டு சுட்டதாக இருக்கட்டும், இன்னும் பார்த்திங்க அப்படின்னா பல படங்கள் பீஸ்டில் அப்படியே கட்டி தூக்கிட்டு வருவார். அதுலேருந்து அவருக்கு அந்த மைண்ட் செட் ஆன்டி இஸ்லாமிக் மைண்ட் செட் ரொம்ப உண்டு. அப்போ அதில் உள்ள ஒருவர் வந்து இல்லை இதை என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை டெசிஷனுக்கு அகைன்ஸ்டாக போகிறாரு. அவர் வந்து இல்லை இதை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு புகார் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, அந்த 5 பேர்லேயே பார்த்தவர் அவர் தான். அவர் நினச்சா இல்லை இது ஸ்டாப் பண்ணுங்க வைங்க, இல்லை வேறு மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதற்கு பதிலாக இந்த 4 பேர் யுனானிமஸாக இருந்தாங்கன்றதுனால என்ன நீ அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு புகாராக ரிட்டனில் கொடுக்கணும்னு ரிட் பெட்டிஷன் கொடுக்குறாரு. எதுக்கு? சிபிஎஃப்சிக்கு. அப்போ என்னடா இது, நம்ம கூட உட்காந்து பார்த்தவரே இப்படி படத்துக்கு அகைன்ஸ்டாக இருக்காரு, இது எப்படி நம்ம மூவ் பண்ணி கொண்டு போகிறதுன்னு மீதி இருக்க 4 பேரும் மொத்த சிபிஎஃப்சியுமே விழிபதிங்க போய் உட்காந்துருக்காங்க. அதுக்குள்ளே இவங்க துடுக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா கேஸ் போட்டாங்க. இப்போ இவங்க பண்ணது தான் சார் ஆரம்ப புள்ளி. முதல் தவறு இவங்க கேஸுன்னு போனது தான் சார். அதை ரிவைஸ் பண்ண சொல்லி அதை ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, விஜய்க்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது சார். இந்தியாவில் லீஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் ஆக்டர் விஜய் தான். இன்னைக்கு பாருங்களேன், நான் கட்சி ஆரம்பிச்சு நான் சிஎம் ஆயிடுவேன் ஆச்சா புச்சான்றாரு. அவருடைய ஒரு படத்தை அவர் ரிலீஸ் பண்ண முடியுதா? அவ்வளோதானே அவர். ஏங்க மற்றதெல்லாம் நீங்கள் சிஎம்லாம் ஆகிக்கோங்க, என்னன்னா இன்றைக்கி உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண வைக்கலாமல் இருக்கீங்க. இது ஒரு ரஜினிகாந்த் படத்துக்கு நடக்குமா? எவனாவது இது வரைக்கும் ஒரு ரஜினிகாந்த் படத்தை, ஒரு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ன்ற பேர் உள்ள ஒரு படம் வந்தாலே அதை நான் நிறுத்துவேன், வைப்பேன். என்னைக்காவது தள்ளி போயிருக்கு வச்சிருக்கு, எதாவது நடந்திருக்கா? அஜித்துக்கு நடந்திருக்கா சார்? அஜித்துக்கு நடந்திருக்கா சொல்லுங்கள்? இன்னைக்கு ரீரிலீஸ் தள்ளி போகுது, பார்க்குறீங்களா இல்லையா? ரீரிலீஸ் தள்ளி போகுது. நான் அதுக்கு வரேன். ஸோ இன்ஃப்ளூயன்ஸே இல்லாமல் இவங்க உடனே நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறோம், நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு அகைன்ஸ்டாக இருக்கீங்கன்னு போயிட்டாங்க. கோர்ட்டுக்குன்னு ஒரு சில நார்ம்ஸ் இருக்குது. அவனுக்கு எமோஷன்ஸாக பார்ப்பாங்க, அவனு லா தான் பார்ப்பானுங்க. இது விஜய் தளபதியோட ஒன் லாஸ்ட் டான்ஸு, அதனால் நம்ம ஆட விட்டுருவான் தளபதியை, அவன் எதுக்கு நினைக்கணும் அதை ஆஷான்னு சொல்லி முதல் அமர்வில் ஒரு நீதிபதி அதை பார்க்குறாங்க, அதை எடுத்து பார்க்குறாங்க. என்னங்க 11ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலாம், என்ன 12ஆம் தேதி விட்டுக்கோங்க, என்ன அப்படின்னு உங்களுக்கு குடிமுடிவு பிறப்புது, 12ஆம் தேதி ரிலீஸ் பண்ணால் பண்ணிட்டு போங்க அப்படின்றாங்க அவங்க. இல்லை நான் 11ஆம் தேதி தான், எனக்கு நீங்கள் இப்போவே தீர்ப்பு கொடுங்க. இல்லை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் வேணால் நீங்கள் அதாவது அவங்க தெளிவாக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கோங்க, 12ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிக்கோங்க, என்னால் கொடுக்க முடியாது முதல்ல சொன்னதை ஏற்றிருந்தாங்க அப்படின்னா நடந்திருக்கும். அதுவும் நடக்கலை. அதுவும் நடக்காமல் ஆட்டோமேட்டிக்காக வந்து இவங்க மேல்முறையீடு போகிறேன், அது போகிறேன், இது போகிறேன்னு பிரச்சனை இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணி இவங்க இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீட்டாக சிபிஎஃப்சிலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் இன்னொரு 20 நாள் டைம் எடுத்துக்கிறோம். எதுக்கு? படத்துக்கு தணிக்கை பண்ணுறதுக்கு இல்லை, படத்தை மறுதணிக்கை பண்ணுறதுக்கு ஒரு குழு அமைக்க 20 நாள் டைம் எடுத்துக்கிறோம். டைம் எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு குழு அமைச்சு அதுக்கப்புறம் அவங்க தணிக்கை பண்ணி வர்றதுக்குள்ளே பிப்ரவரி முடிஞ்சு மார்ச் ஆயிரும் சார். இதற்கு காரணம் விஜய்னா விஜயினுடைய அந்த குழு தான், வேறு யாருமே இல்லை. எங்கேயோ இருந்து 2 கோடி 3 கோடி படம் எடுத்துக்கிட்டு கேவிஎன் ப்ரொடக்ஷன் டக்குன்னு 500 கோடியை பண்ணுறான், எங்கேருந்து பண்ணுறான்? அதை நீங்கள் நோண்டினீங்கனாலே முடிஞ்சு போச்சு. அதை நீங்கள் நோண்டி அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? நேற்று சிபிஐயில் கேட்டிருக்காங்க விஜய் அவர்களை, நேற்று சிபிஐயில் கேட்டிருக்காங்க, யார் இவர் ஜெகதீஷ் பழனிசாமின்னு ஒருத்தர் உள்ளே வர்றாரு, ஒருத்தர் உள்ளே வந்து அவர் உங்களுக்கு பிஆர்ஓ இருந்திருக்காராம், இருக்கிறாரு. ஆனால் அவர் கையில் இவ்வளோ பணம் வந்து புரண்டு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்னு வராரு, அவருடைய பின்பலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? அதில் விஜய் தரப்புலேருந்து பதில் சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து இங்கே மீடியாவில் ஒன்றும் பெருசாக, ஆனால் நேஷனல் மீடியாலலாம் அது வந்திருக்கு. இது ஒரு கேள்வியாக கேட்கப்பட்டது, அதற்கு விஜய் பதில் கூறினார் அப்படின்றது இருக்குது. ஸோ ஏதோ ஒரு கிரே ஏரியாவில் ஷேடி ஏரியாவில் எவன் வேணாமோ வச்சு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. ஆனால் அவங்கள்ட்ட ஒரு கிளாரிட்டி இல்லை, அதுதான் உண்மை. கிளாரிட்டி இல்லை தான் பயம். ரெண்டாவது கிளாரிட்டி இல்லை. நீங்கள் சார் நேற்று அது மாதிரி ஒரு மோகன்ஜி சத்ரியன் அவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு என்னங்க, நாங்கள் வந்து தெரி படத்தை வந்து 23ஆம் தேதியிலேருந்து தள்ளி கொண்டு போகிறோம் அப்படின்றாரு. யார்? இவர் தானு அவர்கள். அப்போ அடுத்த வாரம் எவனும் வர மாட்டானா? அப்போ அவன் கேட்டுக்கிட்டா தள்ளி போவீங்களா? அப்போ அதுக்கு அடுத்த வாரம் எவனும், எல்லா வாரமும் படம் வந்துட்டு தாங்க இருக்கு. அப்போ எல்லா வாரமும் ஒரு டேரக்டர், புது டேரக்டர், வாழ வைக்கிற டேரக்டர் வந்துட்டு தான் இருப்பான். அப்போ அவன் எல்லாத்தையும் வாழ வைக்கிறேன்னு என்னைக்கு தான் படம் ரிலீஸ் பண்ணுவீங்க? இது என்ன லாஜிக்? இது நான் சொல்ல சிம்பிள் லாஜிக். மோகன்ஜி சத்ரியன் இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபார்மில் இருக்கார். எப்படின்னா, அவர் என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கார். என்டிஏ கூட்டணிக்குள்ளே வலுப்பெற்று இருக்கக்கூடிய பாமகவினுடைய ஒரு மவுத் பீஸாக இருக்கிறார். யார்? அண்ணன் மோகன்ஜி சத்ரியன் அவர்கள். இன்னைக்கு அவர் வன்னியர் சார்ந்த படங்கள் எடுக்கிறதுனால அவங்க சைடில் ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ பாஜகவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் அதுன்றேண்ணா. இதை விட வேறு நீங்கள் இப்போ மோகன்ஜி சத்ரியன் சொல்லியிருக்காரு, நீங்கள் அன்னைக்கு நீங்கள் அதை தள்ளி கொண்டு போகிறீங்க, ரைட்டா? அடுத்த வாரம் தான் இன்னொருத்த வருவானே, அப்போ அவன் உங்களை டேக் பண்ணி ஒரு ரெக்வஸ்ட் பண்ணானா அதையும் பண்ணி கொடுத்துருவீங்களா? இப்படி வாரம் வர்றவங்களாம் உங்களை டேக் பண்ணி தெரிய ரிலீஸ் பண்ணாங்க, என் படம் வருது நான் பாவம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தானா அதுக்குலாம் நீ தள்ளி கொண்டு போயிட்டே இருக்கு. இது என்ன லாஜிக்? இது லாஜிக்கே கிடையாது. அன்னைக்கு வந்து அவர் போட்ட ஆன்சர், அதாவது மோகன்ஜி சத்ரியன் டேக் பண்ணதுக்கு அவர் போட்ட ஆன்சர் வந்து லாஜிக்லெஸ் ஆன்சரு. இதே மோகன்ஜி சத்ரியன் வந்து நீங்கள் மங்காத்தாவை தள்ளி போங்கன்னு கேட்பார். அவர் கேட்கக்கூடிய தைரியம் இருக்கா?
அஜித் படத்தை தள்ளி கொண்டு போன்னு சொல்லக்கூடிய தைரியம் இங்கே எவனுக்கும் கிடையாதுங்க. ஆனால் விஜய் படத்தை சொன்னால் தள்ளி கொண்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். இதுதான், வேற வழி கிடையாது. இன்னைக்கு பாஜகவினுடைய கூட்டணிக்குள்ள பாமக இருக்கு. இன்னைக்கு பாமக இன்னைக்கு வன்னியர்களை பதிச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றது விஜய்க்கு தெரியுமோ இல்லையோ, ஆனால் வி கிரியேஷன்ஸ் இவருக்கு தெரியும். அதனால இன்னைக்கு அவருடைய ரெக்வஸ்ட், அது திரௌபதி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வருது. திரௌபதி 1 ஹிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வருது. ஆட்டோமேட்டிக்காக எலெக்ஷனை ஒட்டி அவனுக்கு என்ன சொல்ல வரான்னு கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் உட்காந்துருக்கு சார். இன்னைக்கு ஒரு கூட்டம் உட்காந்துருக்கு. இல்லாமே சார் அவர் அத்தனை கோடிகளை சம்பாதிச்சாரு, ஏதோ 10 கோடி 5 கோடியோ போட்டு எத்தனையோ கோடிகளை சம்பாதிச்சார் இல்லையா அவருடைய படம் திரௌபதி முதல் படத்தில். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு அதற்கான ஒரு மார்க்கெட் இருக்குது, ஸ்கோப் இருக்குது. அது இல்லாமல் இவர் பின்னாடி ஒரு படை இருக்குது, குறிப்பாக பாஜக இருக்குன்னு பயந்து போய் தான் சார் தள்ளி போகிறாங்க. யோசிங்க சார், மங்காத்தா வர்சஸ் தெரி மனசில் யோசிச்சு சொல்லுங்க. மங்காத்தா வர்சஸ் தெரி நீங்கள் எதுக்கு மார்க் கொடுப்பீங்க? மங்காத்தாக்கு தான். இது எவனுக்கும். அப்போ மங்காத்தா கொடுக்காத இம்பாக்ட் தெரிய கொடுத்துருமா சார்? மங்காத்தாவுடைய அதாவது ப்ரீ சேல்ஸ், ரீரிலீஸோடைய ப்ரீ சேல்ஸ் வந்து கில்லியோட டபுள் மடங்கு இருக்கான் சார். மங்காத்தா அப்படிப்பட்ட ஹிட்டு சார். விஜய்க்கு 4 ஹிட்டு சேர்த்தா அஜித்துக்கு அந்த ஒரு மங்காத்தா போகுது சார். அப்படிப்பட்ட ஒரு படம் வருது. அந்த படத்தை தள்ளி போன்னு மோகன் ஏன் கேட்க மாட்டாரு? கேட்க முடியாது சார். கேட்டால் அஜித் ஃபேன்ஸ் குதறி எடுத்துருவானுங்க சார். ஆனால் இங்கே கேட்டால் இவனுக்கு சும்மா கீச்சு கீச்சு கீச்சின்னு கத்திட்டு விட்டுருவானுங்க. 4 டேகை போடுவானுங்க, கத்திட்டு விட்டுருவானுங்க, அவ்வளோதான். ஆனால் அதே மாதிரி அவங்க ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு வேறு வழி இல்லாமல் பயந்து ரீரிலீஸ் ஆகலைன்றதான உண்மை. அதுதான். அதனால் விஜய் அவர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் தப்பாக பண்ணி போய் மாட்டிக்கிட்டு இன்னைக்கு ஜனநாயகன்ற ஒரு படத்தை ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற, அது ரிலீஸ் ஆகலைன்னா கூட பிரச்சனை இல்லை சார். இதுவே இப்போ எலெக்ஷன் 8 வாரத்தில் எலெக்ஷன் சார். 8 வாரங்கள் அவ்வளோதான் எலெக்ஷன். இப்போ இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ இருக்கிற தாவேக்காவுடைய ஒவ்வொரு தொண்டனுக்கும் வந்து நான் ஜெயிக்கல, விஜய் எந்த தொகுதியில் நிற்காரு, நமக்கு தொகுதியில் நம்ம தொகுதியில் வேட்பாளர் யார், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுமா ஆகாது. இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டு ஒரு லீடர் தான் இந்த மாதிரி கன்ஃபியூஸ்டான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி வைப்பார். இந்த படம் ரிலீஸ் ஆகலை, தூக்கி தூரா போடுறா படத்தை விஜய் அவர்கள், தூக்கி தூர போடு. நம்மளுடைய நோக்கம் என்ன? தமிழர்களை வாழ வைக்கணும். நீ அப்படி தான் சொல்லிட்டு உள்ள வந்த. இன்னைக்கு நம்மளுடைய பிரதான கடமை என்ன? எலெக்ஷனில் தொகுதி எந்தெந்த தொகுதி, நான் எந்த தொகுதியில் நிற்க போகிறேன், நீங்களாம் எந்தெந்த தொகுதியில் இறங்கி யார் வேட்பாளர், அவனுக்கு வேலை பாரு சார். பொங்கலுக்கு 10,000 ரூபா செலவழிக்கிறான் சார். திமுககாரன் கிஃப்ட் கொடுக்குறேன்னு 10,000 செலவு, அண்ணா திமுக 8,000 செலவழிக்கிறான். பாமக சின்ன கவுன்சிலர் ஆளாளுக்கு 5,000 விட்டாட்டிக்கிறானுங்க. இதை கூட அந்த பரிசு போட்டு இந்த பரிசு போட்டு கொடுக்குறானுங்க. தாவேக்காரனா துண்டு போட்டு ஓரத்துலன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அவன் ஆட்டத்தில் இல்லை. கேட்டால் 2024 சிஎம் விஜய் தான்றான். அதுதானே உங்களுக்கு ப்ரையாரிட்டி. அப்போ அதை விட்டுட்டு ஜனநாயகம் இன்னும் படம் வரலன்னா என்னடா நாளைக்கு வந்துட்டு போகுது. ஆனால் இன்னுமே அவர் வந்து இது ரிலீஸை பற்றி இல்லை இந்த இஷ்யூவை பற்றி எதுவுமே பேசாமல் தான் பேசுனா அடி விழுங்க சார். அதுதானே சார் சொல்லுவோம். ஐயோ விஜய் எல்லாரும் இப்படி பண்ணுறாங்க, நீங்கள் விஜயை ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க, எல்லாரும் சேர்ந்து ஏன் விஜய் அழுகுறானுங்க. ஒரு சில பேர் பாஜக விஜயை பார்த்து பயந்துருச்சு, திமுக விஜயை பார்த்து பயந்து திமுக பாஜகவும் கூட்டணி போட்டுருச்சு. உங்களுக்குலாம் என்னடா பிரச்சனை? எங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனையாக இருக்கக்கூடிய கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் எதுவும் பேச மாட்டான். அதே மாதிரி பிரச்சனையாக இருக்கக்கூடிய டைரக்டர் ஒன்றும் பேச மாட்டாரு. அவர் பாட்டுக்கு மாஸ்க் போட்டு ஊருக்குள்ள சுற்றிட்டு இருக்காரு. பிரச்சனையாக இருக்கக்கூடிய விஜயை அவர் பாட்டுக்கு பேச வழி இல்லாமல் பேச முடியாமல் உட்காந்துருக்கிறாரு. நீ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? அவங்களே தைரியமாக இப்போ விஜய் இறங்கி தைரியமாக ஒன்று, என் படத்தை இப்படி பண்ணாத, நான் ஆஃபீஸ் ரூமில் தான் இருப்பேன், இல்லைனா நான் வீட்டில் இருப்பேன், என்னை வந்து பாரு அப்படின்னு அதே மாதிரி ஒரு வீடியோ போட்டுருக்காங்கள, போடலை. இல்லை படம் தானடா விடுங்கடா பார்த்துக்கலாம்டா, எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம படம் ஓடுற அளவுக்கு எவன் படம்டா ஓடிடும் அப்படின்னு ஒரு வீடியோ போடலாம். வாய முடியல சார் உட்காந்துருக்காரு. அதான் சார் சொல்கிறேன், இது வரைக்கும் இவ்வளோ ஒரு பயந்த ஒரு ஆக்டரை அவருடைய படத்தை ரிலீஸ் பண்ணுறது கூட தயங்கி பயந்து ரிலீஸ் பண்ணுற ஆக்டர் வந்து இந்தியாவிலே கிடையாது. விஜய் தான். அவ்வளோதான். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜனநாயகம் ஏன் ரிலீஸ் ஆகணும்னு தெரிஞ்சிடும். அதை விட்டுட்டு பாஜக எப்படி பண்ணுது? பாஜக மோடின்னு வாயிலேருந்தே வராத விஜய் வாயிலேருந்து, அப்புறம் எதுக்கு பாஜக வர பண்ணணும்? விஜய் சார் படம்னு இல்லை, மோஸ்ட்லி வந்து தமிழ் சினிமாலேருந்தோ இல்லை வேற ஏதோ ஒரு படத்துல ஏதோ ஒரு படம் வந்தாலே சென்சார் போர்டில் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. நிறைய ஆக்டர்லாம் வந்து குற்றச்சாட்டு வச்சாங்க. என்ன சார் தலைவர் தம்பி தலைமையில் வருது, இன்னும் பார்க்காம இருந்தோம். கூலி வந்தது பார்க்காம இருந்தோம். இப்போ ஏ சர்டிஃபிகேட்டோட வந்தது சார் படம். எத்தனை கோடி கலெக்ட் பண்ணுச்சு? இன்னைக்கு 700 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்தியாவில் ஏறக்குறைய சவுத் இந்தியாவிலேருந்து எஸ்டரியர் ஆக்டர்ஸில் இன்னைக்கு 2 700 கோடி படத்தை கையில் வச்சிருக்காரு. சாரி 3 700 கோடி படத்தை கையில் வச்சிருக்காரு. ரஜினி தான் வச்சிருக்காரு. அதை பார்க்கலையா நம்ம? ஏன்னா அஜித்துக்கு படம் ரிலீஸ் ஆகலையா, சூர்யாவுக்கு படம் ரிலீஸ், எல்லாவனுக்கும் ரிலீஸ் ஆகிட்டு தான் சார் இருக்கு. இவருக்கு ஒன்றும் பிரச்சனைனா உடனே பாஜக மேலே இவங்க பூரா பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா நம்மளும் பேசக்கூடாது சார். நம்ம நியாயமாக பார்க்கணும். பராசக்தி என்ன, அவங்க ஒரு எக்ஸ்டெண்டட் கட்டு கேட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக சென்சிபிளான ஒரு டைரக்டர் சுதா கோங்கரா என்ன பண்ணுறாங்க, மருதணிக்கைக்கு போகிறாங்க. கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டு 50 கட்டுன்றதை 20 கட்டாக மாற்றுறாங்க. 26 கட்டாக என்னமோ நினைக்கிறேன். முக்கியமான ஒரு சில இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கவே கூடாதுன்றாங்க. சரி, கிடைச்ச வரைக்கும் லாபம், அவ்வளோதானே. அதானே ஒரு டேரக்டர் பண்ண முடியும் சார். படங்களே ரிலீஸ் ஆகாமல் இருந்திருக்கு சார். எத்தனையோ படங்கள் பல ரீசன்ஸ்க்காக ரிலீஸ் ஆகாமல் இருந்திருக்கு சார். நம்ம கிடைச்சவரை லாபம். 50 கட்டு 60 கட்டு டிமாண்ட் பண்ணுறாங்களா, 10 கட்டு வா கொடு, யூஏ போடு,
படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது முடிஞ்சது, அவன் சொன்ன டேட்டுக்கு ரிலீஸ் பண்ணிட்டான்ல. நீ சொன்ன டேட்டுக்கு ரிலீஸ் பண்ண, நீ துப்பாக்கி வேற பெரிய இவன் மாதிரி கொடுத்த, அவன் துப்பாக்கி வாங்கின ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டான். நீ இன்னும் ரிலீஸ் பண்ண கூட வழி இல்லாமல் உட்காந்துருக்கன்றதான இன்னைக்கு உண்மை. இன்னைக்கு அவன்கிட்ட நீ தோத்து போன ட்ரெய்லர் வியூவில், ரெண்டாவது ரிலீஸ்லையும் தோத்து போனதானே, ஸ்கேட்டர் ரிலீஸ்லையும் தோத்து, ட்ரெய்லர்லையும் தோத்து போனவர் தானே விஜயன்றது தான் ஆகுது. இதுதானே உண்மை. இதை தான் மக்கள் பார்ப்பான். அதனால் வந்து எப்படியாவது ஒரு வகையில் எக்ஸிக்யூட் பண்ணணும். உனக்கு பண்ணது வழி இல்லை. நீ இருக்கவனை பூரா குறைச்சிட்டு உட்காந்துட்டு இருந்த அப்படின்னா எல்லாவனும் கேட்பான். நான் ஏன் கேட்கணும், எனக்கு கொஞ்சோண்டு அறிவு இருக்குது, நான் யோசிக்கிறேன். நீ ஏன்னா இன்னைக்கு நேரத்தாடா உனக்கு படம் பிரச்சனை, இன்னைக்கு பாஜக, அப்போ 2013 எதுக்கு நின்று? நீ 2013 பாஜகவே கிடையாது. 2013 கை கட்டி நின்று தான் படத்தை ரிலீஸ் பண்ணேன். 2011 பாஜக பிக்சர்லேயே இல்லை. 2011 காவலன் படத்துக்கு இதே மாதிரி தான் ஒரு உதயநிதி ஆட்டி 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 நடிச்சு மன்மதரம் ஒரு படத்தை எடுத்து வச்சார் சார் உதயநிதி. அந்த படம் ரிலீஸ் பண்ணணும், தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறேன்னாரு, அதுலேருந்து தள்ளி வந்துச்சு காவலன். சரி டிசம்பரில் ஒரு தேதி எடுத்து அதில் ரிலீஸ் பண்ணுறேன்னாரு காவலன். இல்லை நான் அந்த தேதியில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசம்பரில் ரிலீஸ் பண்ணிச்சு யார், ரெட் ஜெயண்ட் மன்மதன். அதனால் காண்டாயிட்டாப்புல. காண்டாய அதிமுகவுக்கு அவர் குரல் கொடுத்தது வச்சதெல்லாம் வேற கதை. அதுக்கப்புறம் பொங்கலில் ரிலீஸ் பண்ணாப்புல காவலனை. பொங்கல்லாம் ஆடுகளமும் சிறுத்தையும், இந்த 2 படத்து பக்கத்தில் காவலன் நிற்குமா, 2 பேர் லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று மாறி மாறி கொடுத்தாங்க. படம் அட்டர் பிளாப்பு போயிடுச்சு. இன்னைக்கு மட்டும் இவருக்கு நடக்கலை இந்த பிரச்சனை. இன்னைக்கு நடந்ததுன்னா ஆஹா அவருடைய ஒரு அரசியல் வீழ்ச்சியினால, அந்த ஒரு வீரத்தினால, அவருடைய விவேகத்தினால இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து அவரை முதலேருந்தே அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இது இப்போ ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணி சார் மாஸ்டர் படத்தை கை கட்டி நின்று எடப்பாடியார் கிட்ட கையில காலில் விழுந்தா ரிலீஸ் பண்ணாங்க. மெர்சல் படத்தில் எடப்பாடியார் கையில காலில் விழுந்தா ரிலீஸ் பண்ணாங்க. இப்படி எல்லா நேரத்துலையும் எல்லார் கையில காலையும் விழுந்து ரிலீஸ் பண்ணதான் விஜயனுடைய வரலாறு. இது புதுசு கிடையாது. ஏதோ ஒன்று அவர் புரட்சிகரமாக வர்றதுனால தடுத்துட்டு முட்டாத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அதனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் இது, அவ்வளோதான். ரொம்ப நிறைய தகவல்களை வந்துட்டீங்க. ஜனநாயகன் படம் வந்து அதாவது இந்த எலெக்ஷனுக்குள்ளே சீக்கிரம் வந்துருமா, இல்லை எலெக்ஷன் முடிஞ்சு தான் வந்து ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறது வேறு இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படம் வந்து கொஞ்சம் அரசியல் ரீதியான படம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறனால எலெக்ஷனுக்குள்ளே ரிலீஸ் ஆனால் தான் வந்து ஒரு கண்டென்ட் பேஸ்டாக தான் இருக்குது. எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா இந்த மூவியோட கண்டென்ட்டே போயிடும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பாப்போம், வெயிட் பண்ணி அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் படம் எப்படி இருக்குது என்னங்கிறது. நிறைய தகவல் பண்ணுறேன். ரொம்ப நன்றி. இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் நான் அவங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.